மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று ஆடி மாதம் 20ஆம் தேதி ஆகஸ்ட் 5 புதன்கிழமை, சப்தமி திதி, அஸ்வினி நட்சத்திரம். இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி என்பர்கள், இன்றைய நாள் ராசியில் சந்திரன் இருக்கார். ராசிக்குள்ளே சந்திரன் வந்தார்னா ஃபஸ்ட்டு கேதுவுடைய சாரத்தில் வருவார். கேது சந்திரன் அப்படின்ற ஒரு காம்பினேஷன், இவங்க 2 பேரும் சேரக்கூடியது. அந்த கேது 5ஆம் இடத்துல இருக்கார். ஏதாவது தர்ம சிந்தனை மேலோங்கி இருக்கும். தர்ம சிந்தனைனா யாருக்காவது போய் தர்மம் பண்ணுறோம்ல, அதுவா அப்படின்னா அதுவும் கூட தான். ஆனால் அது மட்டும் கிடையாது. தர்மம்னு சொன்னால் என்னென்னா, நம்ம ஹிந்து மதம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவே சனாதன தர்மம்ன்றது தான் அதனுடைய பெயராக இருக்கும். தர்மம்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள். கல்யாணம் பண்ண ஒருத்தர் அப்படின்னா, கிரகஸ்தன்னா அவர் இப்படி தான் இருக்கணும். திருமணத்துக்கு முன்னாடி ஒரு பிரம்மச்சரி அப்படின்னு சொன்னால் இப்படி தான் இருக்கணும். ஒரு சன்னியாசி, ஒரு முனிவர்னு சொல்கிறேன் இல்லையா, துறவின்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு தர்மம். இதை நம்ம இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா, இப்போ வேலை பார்க்குற இடத்துல இந்த ஆஃபீஸில் இப்படி தான் இருக்கணும், இதுதான் ட்ரெஸ் கோடு, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அங்கே செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு கவர்மெண்ட் அலுவலகம்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இதுதான். அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பண்ணுற விஷயங்கள், படிப்பு, வேலை, உங்களுடைய சம்பாதிக்கக்கூடிய வழிமுறை, நீங்கள் செலவு செய்கிறது, பழக்க வழக்கங்கள், இதில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தலாமா அப்படின்னு எண்ணம் வரும். உணவு பழக்கமாக இருக்கலாம், உறக்கம், தூங்கி எழுந்துக்கிறதா இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம். அதுதான் அந்த கேதுவுக்கு உண்டான ஒரு மகத்துவம், மகிமை அப்படின்னு சொல்லலாம். 9 கிரகங்கள்லேயே கேது ஒருத்தரை ஆட்கொள்ளும்போது டோட்டலாக அவர் சேஞ்ச் ஆகிடுவார். கேது தசைக்கு முன்னாடி, கேது தசைக்கு பின்னாடின்னு சொல்லி ஒருத்தரோட லைஃப்பை நம்ம பிரித்து பார்க்க முடியும். யாராக இருந்தாலும் சரி, ஆண் பெண் வித்தியாசம்லாம் கிடையாது, வயது வித்தியாசம்லாம் கிடையாது. யாராக இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு மாற்றமானது வரும். அதனால தான் அந்த கேது ஃபஸ்ட்டு தசையாக வச்சுருக்காங்க. எடுக்கும்போதே ஒருத்தர் நல்ல விஷயங்களை உள்வாங்கிட்டு அவர் லைஃப் நல்லா வரணும். ஏன்னா பாதியில் திருந்தினாலும் கூட அதுக்கு முன்னாடி வேஸ்ட்டாக போயிடுச்சேன்னு பார்ப்போம்ல, அந்த மாதிரி. அப்போ இன்றைய நாள் அந்த கேதுடைய தொடர்பில் சந்திரன் ராசியில் இருக்கிறதுனால இன்றைக்கு உங்களுக்கு இந்த செல்ஃப் அனலைசேஷன், உங்கள் சுய பரிசோதனைன்னு சொல்லக்கூடிய விஷயம், நல்ல விஷயங்கள் முடிவு பண்ணுறது, மாற்றங்கள், இதெல்லாம் சிறப்பாக இருக்குது. ரிஷபராசி அன்பர்கள், இன்றைய நாள் உங்களுடைய பிரச்சனைக்குண்டான விஷயங்களுக்கான தீர்வை கண்டுபிடிப்பீங்க. உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, அல்லது பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இப்போ ஜென்ரேஷன் கேப்லாம் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த திருமண விஷயத்துலையோ, படிப்பு விஷயத்துலையோ உங்களால் ஃபுல்லாக உட்காந்து பேச முடியல அவங்களோட அப்படின்னு சொன்னால், வேறு உங்களுடைய தொழிலில் ஏதாவது சிக்கல்னு சொன்னால், அதெல்லாம் இன்றைய நாளில் சரிப்படுத்த முடியும். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு லாபம் தரக்கூடிய நாளாக இருக்கிறது. தடை உடைப்பட்டு, அந்த தடை முடிஞ்சு ஒரு பிளாக் இருக்கும், அது எடுத்து விட்டால் ரிலீஸ் ஆகி அப்படியே உங்களுக்கு பணம் வரும். இந்த ஆறுகள்லாம் அணை போட்டு இருக்கும், அந்த அணையை திறந்து விடும்போது அப்படியே அந்த தண்ணி பாஞ்சு வரும்ல, அந்த மாதிரி உங்களுக்கு வர வேண்டிய பணமோ, கிடைக்க வேண்டிய வேலையோ, ஆக வேண்டிய கல்யாணமோ, பிறக்க வேண்டிய குழந்தையோ, இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி பெரிய விஷயமோ சின்ன விஷயமோ ஒரு விஷயம் தடையாக இருக்குது. ஆனால் அதுக்கான எல்லா தகுதியும் இருக்குது, எல்லா முயற்சியும் பண்ணுறோம், அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், உழைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இன்றைய நாள் அந்த தடை விலகப் போகிறது, கைக்கு பலன் சேரப்போகிறது. கடகராசி அன்பர்களே, இன்றைய நாள் வேலை கிடைக்கல, அல்லது எதிர்பார்க்குற வேலை கிடைக்கல, இந்த விஷயம் சரியாக போகிறது. இன்றைய நாளில் உங்களுக்கு படிப்புக்கு ஏற்ற, அல்லது இதுதான் இந்த வேலை தான் என்னுடைய பேஷன், இதில் தான் நான் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான அம்சம் ஏற்பட போகின்றது. 10ஆம் பாவத்தில் ராசியாதிபதி போய் இருக்கார், இருந்தால் ஒரு கேதுவுடைய சாரத்தில் இருக்கார். சாரம் கொடுத்த கேது 2ல், வீடு கொடுத்த செவ்வாய் 12ல் இருந்த போதும் கூட அந்த இடத்துல புதன் இருக்கார், வீட்டு அதிபதி. அதனால் இன்றைய நாள் வேலை, வெளியூரில் வெளிநாட்டில் வேலை, இந்த விஷயங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வெளியூரில் போய் படிக்கிறதுக்கான ஒரு விஷயம் நடக்கிறது, அல்லது வெளியூரில் இருக்கக்கூடியவங்க திரும்ப சொந்த ஊருக்கு வர்றது, அப்படிப்பட்ட ஒரு விஷயம். ஏதாவது கற்றுக்கணும்னு சொன்னால் அதற்கு சரியான நபர் கிடைக்கிறது, ஒரு கோச் உங்களுக்கு கிடைக்கிறது, ஒரு குரு கிடைக்கிறது, ஒரு ஆசிரியர் கிடைக்கிறது, அப்படின்ற மாதிரி ஒரு அம்சமானது இருக்கிறது. ராசியில் கேது, 9ஆம் இடத்துல சந்திரன், கேதுடைய சாரத்தில் இருக்கார்.
அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு என்ன ஆகும்னா, நல்ல விஷயங்களை உபதேசிக்கக்கூடிய ஒன்று. சில பேருக்கு அது ஒரு புத்தகமாக கூட இருக்கலாம். ஒரு நபர் உட்கார்ந்து கொண்டு நேரடியாக வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், உபதேசம் பண்ணணும்னா, அது எந்த அளவிற்கு ஒரு பலனை கொடுக்குமோ, ஒரு புத்தகம் அதை கொடுக்கும். ஏன்னா ஒரு புத்தகம் ஒருத்தர் எழுதுறாருன்னு சொன்னா, அவர் வந்து எப்படி எழுதுறாருன்னா, எங்கேருந்தோ ரிசீவ் பண்றார். இந்த பிரபஞ்சத்திடத்திலிருந்து சில விஷயங்கள் அவருக்கு வந்து தோணுது. ஒரு ஸ்பார்க் வருது. அப்படியே அத டெவலப் பண்ணி, பண்ணி, பண்ணி யோசிச்சு, அதுக்காக நெறைய ரிசர்ச்லாம் பண்ணி, அதுக்கப்புறம் அத வந்து எழுதுறார் இல்லையா? அதனால ஒரு நூல் வந்து ஒரு குரு அப்படின்னு சொல்லுவோம். இன்றைய நாள் வந்து ஒரு புத்தகம் வாங்கினாலும் கூட உங்களுக்கு அது வாழ்க்கையே மாற்றக்கூடியதாக இருக்கும். கன்னி ராசி அன்பர்களே. 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். சந்திராஷ்டம தினமா இந்த நாள் அமைகிறது. அவர் வந்து கேதுவுடைய சாரத்தில இருக்கார். அப்படி இருந்தாலும் கூட பெரிய அளவிற்கு உங்களுக்கு பின்னடைவு, தீங்கு இந்த சந்திராஷ்டமத்தில ஏற்படாது. ராசிநாதன் புதன் ராசிக்கு 10ல் ஆட்சி பலம் பெற்றிருக்கார் நாள் தொடங்கும்போது. இன்று இரவு 8 மணி அளவில் அவர் வந்து 11ஆம் இடத்திற்கு வரார். 11ஆம் இடத்திற்கு வந்தபோது சூரியன், புதன், குரு இந்த ஒரு காம்பினேஷன். இந்த ஒரு 3 கிரகங்கள் சேர்ந்து 11ல் இருக்க போகிறது. அதனால் 8ஆம் இடத்துல சந்திரன், அவர் கேதுவோட சாரம் கேது 12. அப்போ 8, 12 சம்மந்தப்படுது. 2 கிரகங்களுடைய தொடர்பு இது. ஆனால் 11ஆம் இடத்துல 3 கிரகங்களுடைய தொடர்பு இருக்கிறது. ஒருவேளை செலவானாலும் கூட அதை விட ஒரு பங்கு வருமானம் கூட வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். துலா ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது. பிரிந்து போனவர்கள் ஒன்றுபடக்கூடிய ஒரு நாள். அது வந்து சின்ன பசங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்க சண்டை போட்டுட்டு பேசாமல் இருந்தால், மற்ற பிள்ளைங்களாம் சேர்ந்து கை கொடுக்க வச்சு, பேச வச்சு, அவங்கள சிரிக்க வச்சு பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி இடத்துலேருந்து தொடங்கி, நல்ல வளர்ந்த பிள்ளைகள், நண்பர்கள் இடத்துல சண்டை சச்சரவு இருந்தால் சேர்றது, மன வருத்தங்கள், மன வேறுபாடுகள் கொண்டு ஏதாவது கோபத்தில் பிரிஞ்சு போயிருந்தால் சேர்றது, பார்ட்னர்ஸ் சேர்றது இப்படின்னு சொல்லி எந்த இடத்துல வேணாலும் அதை கொண்டு வந்து சொல்லலாம். பொதுவாக வந்து பிடிக்கும் ரொம்ப, 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது அவ்வளோ நல்லது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தில் நீங்கள் பிரிஞ்சிட்டிங்கன்னா சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இன்றைக்கு இருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு கடன் தேவைன்னா நீங்கள் முயற்சி பண்ணலாம். 2வது சத்ரு ஜெயம், எதிரிகளை வெற்றி பெறணும். எப்படி பெறுறதுன்னு தெரியல. இன்றைக்கு அதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. 6ல் சந்திரன், ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு 6ஆம் வீடும் ஒரு வீடு. அவர் 8ஆம் இடத்திற்கு போயிடுறார். 6, 8 சம்மந்தப்பட்டுருச்சு. அந்த 8ஆம் இடத்துல புதன் ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. அவர் வந்து 9ஆம் இடத்திற்கு வரப்போகிறாரு. உங்கள் ராசிக்கு அந்த 9ஆம் இடத்துல குரு இருந்து ராசியை பார்த்துட்ருக்கார். 10ஆம் அதிபதி அங்கே தான் இருக்கார். அப்போ இந்த 9, 10, 6, 8, 1 இதெல்லாம் சம்மந்தப்படுறதுனால ஒரு பிரச்சனையை தீர்த்து ஒரு பெரிய பலன் அடையிறது அப்படின்ற மாதிரி இதெல்லாம் சேர்த்து நம்ம கனெக்ட் பண்ணலாம். இந்த புள்ளி வைத்து கோலம் போடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்படி எப்படி புள்ளியை வைக்கும்போது அதை கனெக்ட் பண்ணும்போது ஒரு அழகான கோலமாக வரும். இதுதான் இந்த ஜோதிட ரீதியாக நாங்கள் பார்க்கும்போது இன்னென்ன கிரகங்கள், இன்னென்ன சாரம், இன்னென்ன இடத்துல சம்மந்தப்படுதுன்னு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும்போது எங்களுக்கு வந்து ஒரு படம் வரும், பிக்சர் வரும். அது நல்ல பிக்சராக இருந்தால் நல்ல பலனை சொல்லுவோம். அது வந்து சரியாக இல்லைன்னு சொன்னால் கெடு பலன்னு சொல்லுவோம். இன்றைக்கு கெட்டதை கூட சரி பண்ணி நல்ல பலன் அடையக்கூடிய யோகம். தனுர் ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய யோகம், நல்ல புகழ் கிடைக்கக்கூடிய யோகம், பெரிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் 2 கிரகங்கள் இருந்து இன்றைக்கு புதன் வந்து சேர்றார். 3 கிரகங்கள் அந்த இடத்திற்கு வருகிறது. அந்த அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் வந்து 5ஆம் இடத்துல கேதுவுடைய சாரம். கேது வந்து 9ஆம் இடத்துல. அப்போது இந்த 5, 9ன்னு சொல்லக்கூடியது பலனை கொடுக்கும். 8ஆம் இடம்ன்றது வந்து மிகப்பெரிய பலனாக கொடுத்துரும். ஆனால் யாருக்கு இது கிடைக்கும்னு சொன்னால், குறைந்தபட்சம் பல மாதங்கள், பல வருடங்கள் வந்து ஒன்றிற்காக தவம் இருக்கிறது. இதை அடையணும் அப்படின்னு சொல்லி அதற்காகவே எல்லாத்தையும் அர்ப்பணிக்கிறது. அப்படி தனுர் ராசியில் யார் இருந்தாலும் சரி, இன்றைய நாள் அந்த பலனை நோக்கி போவீங்க. மகர ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. வீட்டு உபயோக பொருள் வாங்கலாம், உங்களுக்கு வேலைக்கு படிக்கிறதுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கலாம், பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து மெஷினரிஸ் வாங்கலாம், வேலையாட்கள் வந்து இப்போ எடுக்கலாம். இந்த மாதிரியான பலன்லாம் இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் இன்றைக்கு வந்து உங்களுக்கு ஒரு வீடு வேணும், அல்லது ஒரு வாகனம் வேணும், ஒரு ஆபரணம் வேணும், வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால்,
அது இப்படித்தான் இருக்கணுன்ற ஒரு விஷயம் மனசில் வரும். அப்படி வந்தால் தான் உங்களுக்கு அது அமையும். இது வந்து ஒரு வீடு அமையறதுக்காக ஒரு ஜோதிட சாஸ்திரத்தினுடைய ஒரு ரகசியம்னு கூட வச்சுக்கோங்க. வீடு வேணும் வேணும் வேணும்னு கேட்டே இருந்தீங்கன்னா அமையாது. அந்த வீட வந்து மனசுல பார்க்கணும். இப்படி தான் இந்த குழந்தைங்கலாம் வந்து வீடு வரையினா ஒரு சின்னதா ஒரு வீடு வரைஞ்சு பக்கத்துல ஒரு மரம்லாம் போட்டு வைப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி உங்க மனசுல இருக்கணும். எனக்கு இப்படி தான் ஒரு வீடு வேணும். ஃப்ளாட் சிஸ்டம்னா அது இப்படி இருக்கணும். இத்தனாவது ஃப்ளோர்ல வேணும். அப்படின்ற மாரி. தனி வீடுனா இந்த மாதிரி சுத்தி எனக்கு மரம், செடி, கொடிலாம் இருக்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு அந்த கற்பனையில முதல்ல அது வந்தா தான், பிறகு அத செயல்படுத்த முடியும். இத வந்து நீங்க எங்கேருந்து புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு சயின்டிஸ்ட் ஒண்ண கண்டுபிடிக்கணும்னு சொன்னா, ஒரு பல்ப வந்து கண்டுபிடிக்கணும் ஒருத்தர் நெனச்சா, அவர் முதல்ல மனசுல வந்துரும் அவருக்கு. அப்படியே ஒரு ஸ்விட்ச் போட்டா, ஒரு இடத்துலருந்து வெளிச்சம் வர்ற மாதிரி அவர் மனசுல கற்பனை பண்ணிட்டு தான் அத வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிப்பார். அப்பதான் கிடைக்கும். அப்படியாக வீடு கிடைக்கிறதுக்கான ஒரு நாளாகவும் இந்த நாள் இருக்கு. கும்பராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய, தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். 6ஆம் பாவத்தில 3 கிரக சஞ்சாரம். அந்த 6ல இருக்கக்கூடிய கிரகம் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, 2, 11, 7, 5, 8 இந்த ஸ்தான அதிபதிகள் வந்து 6ல. புதன் மட்டும் இரவு நேரத்தில 8 மணி அளவுல வரப்போறார். அந்த 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்திற்கு வந்துட்டார். அப்ப இன்றைய நாள்ல வந்து நீங்க ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்றதுக்கு கூட, கொஞ்சம் சிறிய தொகையில ஏதாவது ஒண்ண செஞ்சு பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா, அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஒரு துறைய தேர்ந்தெடுத்து அதுக்குள்ள போறதுக்கு, ஒரு துறையில இருக்கக்கூடியவங்க அதில வாய்ப்பு பெறுவதற்கு, விளையாட்டுத் துறை, கலைத்துறை சீக்கிரமா பிரபல்யமாகணும், சீக்கிரமா நெறைய சம்பாதிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு துறை உங்களுக்கு எண்ணமா இருந்ததுன்னா, இன்றைக்கு அதுக்குள்ள முயற்சிகள் செய்யலாம். மீனராசி அன்பர்களே, இன்றைய நாள் பண வரவு. அந்த பணம் வந்து உங்களுடைய பூர்வீகத்திலிருந்து, பூர்வீக சொத்திலிருந்து, குடும்பத்திலிருந்து, உறவினர்கள்லிருந்து, உடன் பிறந்தவர்கள், பெற்றோர் இவங்க கிட்ட இருந்து பணம் வரக்கூடியதா இருக்கிறது. பணம் வரும்னா, அது எப்படி வரும்? நெறைய விதத்தில பணம் நமக்கு வரலாம். இன்றைய நாள்ல உங்களுடைய பூர்வீகம் சம்பந்தமான பணவரவு உங்களுக்கு வந்து சேரப்போகிறது. பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைச்சு, நல்ல பிஸ்னஸ் வந்து செட் ஆகி, அவங்க தலையெடுத்து உங்களுக்கு குடும்ப பாரத்த சுமக்கிறதுக்கு கூட ஹெல்ப் பண்றது. குடும்பத்தில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைய முடிவுக்கு கொண்டு வரது. அப்படிப்பட்ட ஒரு விஷயமா கூட அது இருக்கும். ஆக மொத்தம் இன்றைக்கு வந்து பணவரவை நீங்க எதிர்பார்க்கலாம். இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் நம்முடைய மாலை முரசு நேயர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நாளாக அமைய பிரார்த்தனையோடு கூடிய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.